ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.40% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.02% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2691 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3260 crores பை பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே இன்னைக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,230, 25,308, 25,424. Support based on pivot points 25,036, 24,920 and 24,841. Bank Nifty resistance based on pivot points 51,353, 51,553 and 51,737. Support based on pivot points பார்த்துக்கிட்டிங்கன்னா 50,968, 50,784 and 50,583. ஸோ இது இன்னைக்கு ஃப்ரைடேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் கார்பரேஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பைபேக் ஈக்விட்டி ஷேர்ஸை பைபேக் பண்ணுறதுக்காக 118 crore பைபேக். ஸோ ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க 29.44 lakhs ஆஃப் ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். டேட் ஒன்றும் அறிவிக்கலை. இன்ஃபோசிஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க கொலாபரேஷன் வித் என்விடியாவோட ஏஐ பவர்க்கான கொலாபரேஷன் தான் இது. ஸோ இது மூலமாக இன்னோவேஷன் அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ் இன் டெலிகாம்ஸில் கொண்டு வரலான்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் டோப்போஸ்ன்றவங்க என்விடியா ரியாவை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பில்டிங் ரியல் டைம் கான்வர்சேஷனுக்கான ஏஐ பைப்லைன்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் கால் சென்டர் ஏஜென்ட்ஸ்க்கு. எல்ஐசி டிமாண்ட் ஆர்டர் ஃப்ரம் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் டேக்ஸ் மும்பை கிட்டேருந்து ஒரு டிமாண்ட் ஆர்டர் வந்திருக்கு. 605 crore டிமாண்ட் ஆர்டர் தான். ஜிஎஸ்டி டிமாண்ட் ஆர்டர் 2019-20 ஸோ ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 294.43 crore. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 281.71 crore அண்ட் பெனால்ட்டி 229 crore சொல்லியிருக்காங்க. நியர் டு 29 crore. ஸோ இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து டேக்ஸ் வந்து 605.59 crore சொல்லியிருக்காங்க மும்பை எல்ஐசிக்கு. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்காங்க டிமாண்ட் ஆர்டர் ஃப்ரம் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் ஸ்டேட். அவங்களுக்கும் மும்பை டெபுட்டி கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஸோ 160 crore டிமாண்ட் ஆர்டர் இது. ஸ்பைஸ் ஜெட் டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் சிவில் ஏவியேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோ காஸ்ட் ஏர்லைன் வந்து இனிமேல் சர்வேலன்ஸில் இருக்கும், அண்டர் சர்வேலன்ஸில் இருக்கும். ஏன்னா அடிக்கடி ஃப்ளைட் கேன்சல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதனால் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வருது. ஸோ இனிமேல் இவங்க சர்வேலன்ஸில் இருப்பாங்க. முக்கியமாக ஸ்பாட் செக்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நைட் டைமில் இன்ஸ்பெக்ஷன் நடத்துவோம் அவங்க ஆப்ரேஷன் அப்போன்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். சிடிஎஸ்எல் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்ரூவல் ஃப்ரம் செபி கிட்டேருந்து. ஸோ என்னென்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் நேஹல் ஓரான்றவங்க கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்டு சிஇஓவாக இனிமேல் பதவி ஏற்பாங்கன்னு சொல்லிட்டு செபி கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. என்ஹெச்பிசி ரிசீவ்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கான லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லி 50,000 crore இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்க 48th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வெட்னஸ்டே நடந்தது. அன்றைக்கி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் பெங்களூர் பேஸ்டு ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் இது ரியல் எஸ்டேட் டெவலப்பர். இவங்க QIP லான்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் இன்னும் சில நாட்களில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 5,000 crore QIP லான்ச் பண்ண போகிறாங்க. எத்தனால் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சுகர் மில்ஸையும். அண்ட் தென் கேன் ஜூஸ் சிரப்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பாலிசி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனால் சப்ளையர் 24-25 பாலிசி சேஞ்ச் நவம்பர் 1 அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக உள்ள லிமிட் அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து எத்தனாலாக ப்ரொடக்ஷனுக்கு மாற்றுறத ப்ரீவியஸ் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலாங் வித் கேன் ஜூஸ் அண்ட் சிரப்பில் நியூ பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, யூஸ் பண்ணலாம், அலோவ் பண்ணலாம் பி ஹெவி அண்ட் சி ஹெவி மொலாசஸ் ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன். கேன் ஜூஸ் அண்ட் சிரப் வந்து யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இது நியூ பாலிசியில் இது அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுகர் மில்ஸ் அண்ட் டிஸ்டில்லர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அலோவ் பண்ணப்படுவாங்க இனிமேல் டு ப்ரொடியூஸ் எத்தனால் ஃப்ரம் சுகர் ஜூஸ் அண்ட் சுகர் சிரப்லேருந்து யாரெல்லாம்
ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்களோ அவங்களாம் அலோவ் பண்ணுவாங்க இனிமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டிலர்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 2.3 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஃப்ரம் FCI, அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து நீங்கள் பை பண்ணி அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எத்தனால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். பிரெயின்பீஸ் சொல்யூஷன், அதாவது ஃபர்ஸ்ட் க்ரை யூனிகாமர்ஸ் சொல்யூஷன் ஆப்பிஸ் இந்தியா, ஒமனாஷ் என்டர்பிரைசஸ் அண்ட் பேர்ல் கிரீன் கிளப்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ்லாம் இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் தராங்க. அதாவது August 30 இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்குறாங்க. 3M இந்தியா NLC, அவங்க NLC கிட்டேருந்து அப்ரூவல் வந்திருக்காங்க. பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இது என்ன அப்ரூவல் பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன் தான். அதாவது 3M எலக்ட்ரோ அண்ட் கம்யூனிகேஷன் இந்தியாவை வித் 3M இந்தியாவோட மர்ஜ் பண்ணுறதுக்கான அமால்கமேஷனுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு NCLTக்கு. NCLT கிட்டேருந்து 3M இந்தியாவுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. RVNL MOU சைன் பண்ணியிருக்காங்க பட்டேல் இன்ஜினியரிங்கோட ஃபார் ஹைட்ரா அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியாவுக்கு அண்ட் ஓவர்சீஸ் ரெண்டுக்குமே சைன் பண்ணியிருக்காங்க RVNL. ராலிஸ் இந்தியாவுக்கு டைரக்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் த கம்பெனி இன்னைக்கிலேருந்து பதவி ஏற்கிறாங்க. August 30லேருந்து அவங்க நேம் பார்த்திங்கன்னா பாஸ்கர் பாத்துன்றவங்க பதவி ஏற்கிறாங்க ராலிஸ் இந்தியா. ITI ஸ்டேட் ஒன் டெலிகாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்களுக்கு ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆர்டர் கிடச்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால் கிட்டேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ டு சப்ளை 500 செட்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் இது. 500 செட்ஸ் ஆஃப் EVM மிஷின் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் டு வெஸ்ட் பெங்கால். டாடா ஸ்டீல், டாடா குரூப்போட கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் 13,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் 26% ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக் இன் TP பரிவாட் கிட்டேருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 1.3 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் டிவி பரிவாட்ன்றவங்க சப்சிடரி ஆஃப் டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜிக்கு கீழே வருவாங்க. ஸோ GSPL இது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். லைவ் லாங் வெல்த் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒன் டே சார்ட் போட்டிருக்கேன். நேற்றுக்கு எஸ்டர்டே பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோசிங் வச்சுருக்கு. 420 அரௌண்ட் க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ டார்கெட் வந்து 478 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ரீச் ஆச்சுன்னா டார்கெட் 2 வந்து 552 சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஸ்டாக் எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்ட் தென் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 555, டார்கெட் 590 கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ப்ரோக்கிங். ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் பிரேக் அவுட் ஆகி 2 நாளாக மேலே தான் க்ளோசிங்கில் இருக்குது. சப்ளை ஜோன் அது. ஸோ அந்த சப்ளை ஜோன் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹையான 580, ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹையான 580. ஸோ டிமாண்ட் ஜோன் கீழே இருக்குது. ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். 460 அரௌண்ட் 468 அந்த அரௌண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ சப்ளை ஜோனுங்க இன்றைக்கி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்தது 580 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. 580 to 590 வரை போக சான்சஸ் இருக்குது. இது சாய்ஸ் ஈக்விட்டி ப்ரோக்கிங் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓன் அனலைசிஸ் சார்ட் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.21% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.59% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு மிக்ஸ்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் 6:40 AM 0.54% க்ரீனில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபோசிஸ் ADR 0.87% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ICICI பேங்க் ADR 0.80% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ADR 0.25% க்ரீனில். விப்ரோ ADR 1.26% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.14% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ரிப்போர்ட்டாக தான் யூஎஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் ஆகிருக்கு நேற்றுக்கு. ஸோ இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.